காட்சி 1. ஷோபா எக்ஸாமுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறாள். ஹாய் ஷோபா. ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸாம் வருதுல்ல, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சாதாரண எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற? ஆமா, இந்த தடவை நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு எய்ம் பண்ணியிருக்கேன். அதுக்கு இப்படி படிச்சாதான் உண்டு. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்? நம்ம இன்னொரு விஷயத்துக்கும் ஆயத்தமாகணும். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இப்போ நான் நிறைய படிக்கணும். நீங்க கிளம்புறீங்களா ப்ளீஸ்? சாரி. காட்சி 2. ஜெர்ஷா இன்டர்வியூவுக்கு ஆயத்தமாகிறாள். ஹாய் ஜெர்ஷா. என்ன ஃபைல்ல ஏதோ தேடிட்டு இருக்கீங்க? அதுவா, ஒரு முக்கியமான நபர் கிட்ட எனக்கு இன்டர்வியூ இருக்கு, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமான நபரா? ஆமா, அவர் முன்னாடி போய் நான் எதுவும் வளரக்கூடாதுல்ல, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த உலக இன்டர்வியூக்கே நீங்க இப்படி ப்ரிப்பேர் பண்றீங்களா? இன்னொரு இன்டர்வியூ இருக்குது, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்லை, தயவுசெய்து போறீங்களா? ஓகே. காட்சி 3. மெர்லின் கிறிஸ்மஸ்க்கு ஆயத்தமாகிறாள். கிறிஸ்மஸ் வீடு டெக்கரேட் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், பலகாரம்லாம் செய்யணும், கடைக்கு போகணும், ட்ரெஸ் வாங்கணும். அப்பா, இதெல்லாம் எப்படி தான் செய்ய போகிறோனோ. மற்ற கிறிஸ்துவர்கள்லாம் எப்படி தான் கிறிஸ்மஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்களோ. ஹலோ மெர்லின். உள்ள வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் கிறிஸ்மஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். அப்படி என்ன ப்ரிப்பேர் ஆகுறீங்க கிறிஸ்மஸ்க்கு போய்? ஆமாம், ட்ரெஸ் வாங்கணும், கடைக்கு போகணும், வீடு டெக்கரேட் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. கிறிஸ்து பிறந்துதான் 2000 வருஷம் ஆச்சே. இனி என் தலை ஃபுல்லாக வேலை இருக்குது, கொஞ்சம் கிளம்புறீங்களா? காட்சி 4. ரூபினி சங்கீதா ஓட்ட பந்தயத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். ஹாய் ரூபினி, சங்கீதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அதுவா நாங்கள் ஓட்டப்பந்தயம் ஓட போகிறோம். என்ன ஓட்ட பந்தயமா? ஆமா, 200 மீட்டர்ஸ் ஓட போறோம். ஐயோ, ஓட்டப்பந்தயம் ஓட போறீங்களா? கண்டிப்பா விழுந்து வர போறீங்க. ஐயோ, தயவு செய்து எங்களை சோர்வுபடுத்தாதீங்க, நாங்களே கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சாதாரண ஓட்ட பந்தயத்துக்கே நீங்க இப்படி சொல்றீங்க, இன்னொரு ஓட்ட பந்தயம் இருக்குது, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த ஓட்டப்பந்தயத்தையே எங்களால சரியா ஓட முடியல, அதை பத்தி வேற சொல்றீங்களா? தயவு செய்து கிளம்புறீங்களா? நாங்கள் தண்ணி குடிக்கணும். சரி, குடிங்க. காட்சி 5. ரோசி ஊருக்கு ஆயத்தமாகிறார். ட்ரெஸ் எடுத்து வைக்கணுமே. எடுத்து வச்சுட்டேன். பவுடர் டப்பால எடுத்து வைக்கணுமே. எடுத்து வச்சுட்டேன். ஏதோ ஒன்று மறந்துட்டேனே. பேஸ்ட் ப்ரஷ் மறந்துட்டேனே. ரோசி, ஹாய், என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்கள் இப்போ வந்துக்கிறீங்க, எனக்கு 9 மணிக்கு ட்ரெயின். இப்போ 8 ஆயிடுச்சு. என்ன இப்படி சொல்றீங்க? உங்க வீட்டுக்கு ஏதோ ஒன்று மறந்துட்டேனே. அது பைபிளா? ஐயோ, அதை வேற யார் சுமந்து போயிடும், இதுவே வெயிட்டு. பைபிள் எடுத்துட்டு போறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? அதெல்லாம் பேச எனக்கு நேரம். இருங்க ஒரு நிமிஷம். ஒரு சாதாரண உலக பிரயாணத்துக்கா நீங்க இப்படி கிளம்புறீங்க? இன்னொரு பிரயாணம் இருக்குது, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்லை, போயிட்டாங்க. காட்சி 6. எஸ்தர் ஆர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா எஸ்தர், நீ என் கூட வந்தியே, நீ எதுக்கு ஆயத்தமாகுற? அவங்களாவது ஒன்னொன்னுத்துக்கு ஆயத்தமாகறாங்க, ஆனா நான் ஒன்னுத்துக்குமே ஆயத்தமாகல. சரி, இப்ப நான் ஒரு விஷயத்துக்கு ஆயத்தமாக போகிறேன். ஹலோ, எதுக்குன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. காட்சி 7. ஒரு வாரத்துக்கு பிறகு அனைவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள்.
ஷோபா உன் எக்ஸாம் எப்படி எழுதுன? நல்லா எழுதியிருக்கேன். கண்டிப்பாக நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குவேன். வெரி குட். அதெல்லாம் போகட்டும். ஆனால் இந்த நம்ம பரலோகம் போய் சேரணும், அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பரலோகமா? எனக்கு தெரியாதே. ஆமாம், அதுக்கு நம்ம ஆயத்தமாகணும், அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்தவங்களா இருந்தால் பரலோகம் போய் சேர்ந்துடலான்னு நான் நினச்சேனே. ஐயோ அதெல்லாம் இல்லை. கிறிஸ்துவர்களாக இருந்தால் மட்டும் பரலோகம் போய் சேர முடியாது, நம்ம ஆயத்தமாகணும். இந்த உலகில் நம்மளுக்கு நிறைய பரீட்சைகள் இருக்கணும், அதெல்லாம் பாஸ் பண்ணாதான் நம்ம பரலோகம் போய் சேர முடியும். அதுக்கு நீங்கள் ஆயத்தமாகறீங்களா? இல்லை, நான் இனி ஆயத்தமாகறேன். உங்கள் இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு? அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்டர்வியூவில் நல்ல சம்பளத்தோடு நல்ல வேலையும் கிடச்சிருச்சு. அதில் குவாலிஃபையும் ஆயிட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்போ ட்ரீட் தானே? கண்டிப்பாக. சரி, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா செய்கிறீங்க. குவாலிஃபை ஆனால் தான் உங்கள் அதிகாரி முன்னாடி போய் உங்களால் நிற்க முடியுது. நம்ம தேவாதி தேவனை பார்க்கணும், அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தேவாதி தேவனை முகமுகமாக பார்க்கணுமா? ஆமாம், அதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். உலக அதிகாரிக்கே நீங்கள் வந்துட்டு குவாலிஃபிகேஷன்லாம் பார்க்குறீங்க, அப்போ தான் தைரியமாக அவர் முன்னாடி போய் நிற்க முடியும். ஆனால் பரலோகத்தில் நம்ம தேவாதி தேவனை பார்க்கணுன்னா அதுக்கு எவ்வளோ குவாலிஃபை ஆகணும் நம்ம? சரி, அதுக்கு இனிமேல் நான் ஆயத்தமாகறேன். அப்புறம் மாதன், உங்கள் கிறிஸ்மஸ்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் நல்லா போச்சு. ஆனால் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் செய்யலை. அது என்ன? ரோஸ் குக்கி மட்டும் தான் செய்யலை. சரி, அது பரவாயில்ல. அதான் இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம் ஆச்சு. இனி அவருடைய 2ஆம் வருகை தான். எல்லா கிறிஸ்துவர்களும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை தானே கொண்டாடுறாங்க. 2ஆம் வருகை யாரும் கொண்டாடுறது இல்லையே. நம்ம 2ஆம் வருகையை கொண்டாடக்கூடாது, அதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். சரி, இனிமேல் நானும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக. உங்க ஓட்டப்பந்தயம் எப்படி இருந்துச்சு? நான் கூட ஓட்டப்பந்தயத்தில் ஓடி கோல்ட் மெடல் வாங்கி. நான் சில்வர் மெடல் வாங்கி. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லது தான். நீங்கள் இந்த ஓட்டப்பந்தயத்துக்கே இவ்வளோ வேகமாக ஓடி மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. இன்னொரு ஓட்டப்பந்தயம் இருக்குது, ஏசப்பாவை நோக்கி ஓடுறது. இந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் அழிஞ்சு போகிற உலக பந்தயத்தை பெற்றுக்கொண்டீங்க. ஆனால் ஏசப்பா கிட்ட ஓடி போனோன்னா அவர் நம்மளுக்கு வந்துட்டு அழியாத பரலோகத்தை பந்தயத்தை நம்மளுக்கு தருவார். அது உங்களுக்கு வேணுமா? நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். ஐஸ்பாவுடைய வருகைக்கு ஆயத்தமாக. ரோசி, எப்படி ஊரெல்லாம் அப்படி போயிட்டு வந்தியா? நான் போனேனே ட்ரெயின் வந்துச்சு, கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் ட்ரெயின் விட்டுட்டு. இப்படியே தான் ஏசப்பாவோட வருகையும் 2ஆம் வருகையும் ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் 2ஆம் வருகையா? ஆமாம், ஏசப்பா பிறந்து 2000 வருஷம் ஆச்சு. இனி அவர் வருகை தான். அதை மிஸ் பண்ண அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 7 வருஷங்களுக்கு ஏசப்பா பிள்ளைகளை கொடுமைப்படுத்துவாங்க. ஐயோ, அது கேட்கும் போதே பயமாகுது. இதுமேட்டு நானும் ஆயத்தமாகிறேன். அப்பாடா, இப்பதான் எனக்கும் விழிப்பு வந்திருக்கு. நானும் ஏசப்பாவோட வருகைக்கு ஆயத்தமாக போறேன். நாங்களும் ஏசப்பாவோட வருகைக்கு ஆயத்தமாக போறோம். அப்ப நீங்க? மேகமீதில் வருவார் கடைசி நாளில் இயேசு. மேகமீதில் வருவார் கடைசி நாளில் இயேசு. ஆயத்தமா ஆயத்தமா அவரை சந்திக்க. ஆயத்தமா ஆயத்தமா